ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நாட்களுடைய கடைசி நாளுக்குள் நாம் சுகத்தோடு பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்து அவருடைய தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் தயவை தந்து கிருபைகளை தந்து தேவன் இந்த ஜெப நாட்களை ஆசீர்வதித்து காலை மதியம் மாலை என்று 3 வேளைகளும் இந்த ஆண்டு நாம் ஜெபத்திலே கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அளித்த அவருடைய கிருபை எண்ணி நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையும் 10 மணிக்கும் மாலையும் நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் வருவதற்கு கர்த்தர் அளித்த எல்லா உதவிகளுக்காக உற்சாகத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகர் நீங்கள் நேரடியாக வர முடியாவிட்டாலும் ஆன்லைனில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வசதியை பயன்படுத்தி எல்லா இடங்கள்லேருந்து நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் கர்த்தருக்கே நான் செலுத்துகிறேன். அவரே அதற்கு பாத்திரர், அவரே அதை எடுத்துக்கொள்வாராக. நாம் ஒவ்வொரு அதிகாலையிலேயும் கவனிக்கிற அதே தியானத்தினுடைய கடைசி பகுதி இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை இந்த நாட்களுக்காக யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 3 முறை சத்தமாக இதை சொல்லலாமா? ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு. ஆம், ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் ரட்சிக்க வல்லவர், அவர் ரட்சிக்க போதுமானவர். தேவன் நாம் எவ்வளோ பெரிய இடுக்கத்தில் இருந்தாலும் அவரை மீட்டுக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை தான் யோனாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போய் ஒரு பெரிய இக்கட்டில் போய் மாட்டிக்கிட்டான். ஒரு கப்பல் இருந்தா கூட அவனை காப்பாற்றுறதுக்கு 2 பேர் இருந்தாங்க. நான் ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போய் மாட்டின பிறகு அவனை தப்புவிக்க யாருமே இல்லை. அந்த மீன் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மீன் வயிற்றுக்குள்ள தான் இவன் இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே இருந்தாலும் தப்புவிக்க யாராலும் முடியாது. ஆழங்களிலே சிக்கி கொண்டவனை கர்த்தர் தப்புவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க நாம் எப்பொழுது கீழ்ப்படியாமையிலிருந்து கீழ்ப்படிதலுக்கு நாம் மாறுகிறோமோ கர்த்தர் அப்பொழுது தம்முடைய ரட்சிப்பை அனுப்புகிறார். இதை குறித்து நாம் பல கோணங்களில் கீழ்ப்படிதலை குறித்து கவனிக்கும் போது கடைசியாக கடந்த 4-5 நாட்களாக இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய கீழ்ப்படிதலை நாம் தியானித்து வருகிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள்ல விசேஷமாக 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் என்று சொல்கிறார். ஐ டிட் நாட் கன்ஃபர் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம கேள்வி எழுப்பணும், மாமிசமும் இரத்தமும் என்றால் என்ன? எதை சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? வேதத்தில் மாமிசமும் இரத்தமும் அப்படின்றதற்கு அர்த்தம் என்ன? கடந்த ஒரு 3 நாட்களாக இதை நம்ம கவனித்து கொண்டு வர்றோம். அதை ட்ரை டு எக்ஸ்பிளைன். வேதத்தில் 4 இடத்துல மாமிசமும் இரத்தமும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது 4 வித்தியாசமான மனுஷனுடைய பரிணாமங்களை காட்டுகிறது. 4 different spheres in a human life. அதில் முதலாவது கவனித்தோம், மாமிசமும் இரத்தம் என்பது நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், சொந்தங்கள், குடும்பம் என்று வைத்துக்கொள்ளலாம் என்பதை நாம் கவனித்தோம். 2வது கவனித்தோம், மாமிசமும் இரத்தமும் என்பது மனித அறிவு, அவனுடைய சுய புத்தி, அவனுடைய உலக அறிவு, அவன் மாம்சத்தில் கொண்டிருக்கிற ஞானம், இதை மாமிசமும் இரத்தம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3வது கவனித்தோம், இந்த மாம்சமும் இரத்தம் என்பது மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஸ்ட்ரெங்க், அவனுடைய சரீர பலன் என்பதை கவனித்தோம். இன்றைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கின்றத 4வது காரியத்தை வேதத்தில் எங்க இந்த இடத்துல எந்த அர்த்தத்தோடு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 முதல் 54 வசனங்களை வாசிக்கலாம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. திரும்ப வாசிக்கிறேன், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது
அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. மாம்சமும் இரத்தமும் சுதந்தரிக்காது. சொல்லிட்டு உடனே சொல்றாரு அழிவுள்ளது. அழிவுள்ளதுன்னா எதை பேசுறாருன்னா, மாமிசமும் இரத்தமும் அழிவுள்ளது. இந்த அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. அழிவுள்ளதுன்னா நமக்கு புரியுது. ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னார், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு என்ன பண்ணுவ, திரும்புவாய். இந்த சரீரம் அழிந்து போகும். அப்போ இந்த இடத்துல மாமிசமும் இரத்தமும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நாலாவது ஹியூமன் பாடிலி ஸ்டேட், ஒரு மனிதனுடைய சரீரத்தன்மையை குறிக்கிறது. இந்த சரீரத்தினுடைய பலன், சரீரத்தினுடைய எல்லாவற்றையும், ஜீவன் எல்லாவற்றையும் உள்ளடக்கினது மாமிசமும் இரத்தமும். நம் கைகளால் தொடக்கூடிய இந்த மாமிசம், வேதம் சொல்லுது இது அழிவுள்ளது. நாம் வைத்திருக்கிற இந்த தோல், மாமிசம், எலும்பு எல்லாமே என்னக்கூடியது, அழியக்கூடியது. இது மெதுவாக வயதாகவே செயலிழக்க ஆரம்பிக்கிறது. மரிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா இது தொடர்ந்து என்ன செய்யாது, வளராது, பெருகாது, ஜீவனோடு இருக்காது. இது அழிய ஆரம்பிச்சிடும், டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அவர் சொல்றாரு, இந்த அழிந்து போகக்கூடிய இந்த ஃப்ளஷ், இந்த ஸ்கின், இந்த போன்ஸ், இது எல்லாம் என்ன செய்யாதுன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஏனென்றால் பரலோகத்தில் உள்ள எல்லாமே அழியாதது, நித்தியமானது. ஆனால் இது எப்படிப்பட்டது சொல்லுங்க, அழியக்கூடியது. நம்முடைய பாடி அழியக்கூடியது. இந்த அழியக்கூடியதை போய் அழியாமைக்குள்ள ஆண்டு கொண்டு போக மாட்டாரு. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, வேதத்தில் வாசிக்கிறோம்ல, புது ரசத்தை புது துருத்தியில ஊற்றணும். பழைய ரசத்தை போய் புது துருத்தியில ஊத்துனா என்ன செய்யும்? அல்லது புது ரசத்தை பழைய துருத்தியில ஊத்துனா பாத்திரம் கிழிஞ்சிரும், ரசமும் என்ன செய்யும்? ஏன்னா அது ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகாது. அதே போல இந்த அழிந்து போகிற சரீரத்தை கொண்டு போய் பரலோகத்துக்குள்ள கொண்டு போனா இந்த சரீரம் தாங்காது இல்லையா? இப்போ நம்ம சரீரம் வாழ்றதுக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு அட்மாஸ்பியர் வச்சிருக்கிறாரு. இதுக்குள்ளதான் நம்ம பத்திரமா இருக்க முடியும். ஆனா நீங்க இன்னைக்கு விண்வெளியில நடக்கிறாங்க இல்லையா? மேல ஒரு ஐஎஸ்எஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. அது பூமியிலிருந்து பல மைல் தூரத்துக்கு மேல ஒரு விண்வெளி தளம் இருக்கு. அதுல போக்கும் வரத்துமா ஜனங்க இருக்கிறாங்க. ஏன், நிலவிலேயே கால் வச்சு பதிச்சு நடந்துட்டாங்க. ஆனா இந்த உடம்பு வச்சுட்டு மேல போக முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. இந்த வெறும் உடம்பை இப்ப நம்ம போட்டிருக்க சட்டையை வச்சுக்கிட்டு மேல போனோம்னா, இந்த அட்மாஸ்பியர் லெவலை தாண்டின உடனே இந்த உடம்பு என்ன ஆயிடுன்னா பிஞ்சு போயிடும். அது அந்த ப்ரெஷரை தாங்காது. அதனால ஸ்பேஸ் சியூட்னு ஒன்று போடுறாங்க. இந்த ஸ்பேஸ் சியூட் விண்கலத்தில் நடக்கிறதுக்குன்னு ஒரு சியூட் வச்சிருக்காங்க. இந்த சியூட் வச்சிருந்தாதான், போட்டிருந்தாதான் இந்த உடம்பு உயிரோடு இருக்கும். சியூட்ல ஒரு சின்ன பங்க்சர் ஆச்சு வச்சுக்கிடுங்க, இன்ஸ்டன்ட் டெத் தான். உடனே அவங்க மரிச்சு போயிடுவாங்க. இந்த உடம்பு அந்த இடத்தை தாங்காது. கண்ணால பார்க்கக்கூடிய நிலவையே இந்த உடம்பு தாங்காது அப்படின்னா, நித்தியமா இருக்கிற பரலோகத்தில் இந்த உடம்பு தாங்குமா? தாங்காது. அப்போ பவுல் சொல்றாரு, இது அழியக்கூடியது. மேல நம்ம போற இடம் அழியாத இடம். அதனால இந்த அழிவுள்ளதாகி இந்த சரீரம், மாமிசமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யாது, சுதந்திரிக்காது. அப்ப என்ன நடக்கும்னு பாருங்க. 51ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன், 51ல பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரைனா நாம் எல்லாரும் சாக போறது இல்லை. ஆனாலும் கடைசி எக்காலம் தொடிக்கும். ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபம், டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகுன்றாரு. இந்த அழிவுள்ள சரீரம் ஒரு புது பொலிவை எடுத்துவிடும். ஆண்டவர் ஒரு புது சரீரத்தை கொடுப்பாரு. இந்த புது சரீரம் வந்த பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, 52ஆம் வசனம், எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் அழிவுள்ளதாக போய் மண்ணுக்குள்ள போனாங்க. அவங்கள நம்ம மரிச்சவங்கள அழிவுள்ள சரீரத்தோடு என்ன பண்ணோம்? அடக்கம் பண்ணோம். ஆனா இயேசு வரும்போது, எக்காலம் தொனிக்கும் போது, இந்த அழிவுள்ளதாக மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டவங்க மறுரூபமாக்கப்படுவார்கள். எப்படி மறுரூபமாக்கப்படுவாங்கன்னா, அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பாங்க. உள்ள போகும்போது அழிவுள்ளவர்களா போனாங்க, எழும்பும்போது எப்படி எழும்புவாங்க? அழிவில்லாத ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு எழும்புவாங்க. நாமும், அதாவது உயிரோடு இருந்தா, யாரெல்லாம் இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களும் இருக்கிறபடியே மேலே போயிட முடியாது. இந்த சரீரம் டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். எதுக்காகன்னு சொன்னா ஸ்பேஸுக்கு அல்லது
ஸ்பேஸ் சொல்லக்கூடாது, பரலோகத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு இந்த உடம்பு ரெடி ஆயிடும். ஆண்டவர் மாத்திடுவார், ஒரு ஜன பொழுதுல மாற்றுவார், 1 செகண்ட்ல அப்படியே மாற்றி பரலோகத்துக்கு தகுதி உள்ள, அங்க வாழ்றதுக்கு தகுதி உள்ள ஒரு பாடி சூட்லாம் போட்டு அனுப்ப மாட்டார், பாடியவே மாத்திடுவார், சரீரத்தையே மாற்றி அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கிடுவார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க. இப்ப பாருங்க, மரித்தவங்களும் எழுந்து போய் மறுரூபமாக்கப்படுவாங்க, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 53ஆம் வசனம், அழிவுள்ளதாகிய இது, அழிவுள்ளதாகிய இதுனா இது சரீரம், அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையையும் சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த சரீரம் இப்ப இருக்கிற பிரசன்ட் ஸ்டேட்ல நமக்கு இருக்கிற உடம்பு வந்து சாகிறதுக்கு நியமிக்கப்பட்ட உடம்பு. என்னதான் நம்ம பெஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாலும், என்ன ஹை குவாலிட்டி மெடிசன் எடுத்தாலும், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், இந்த சரீரம் சாகிறதுக்குன்னு ஆண்டவர் நியமிச்சிட்டார், எழுதிட்டார். இது யூ கேனாட் லிவ் ஃபார் எவர். இந்த உடம்புல நம்மளால உயிர் என்றென்றும் வாழ முடியாது. எல்லா உயிருள்ள மனுஷனும் ஒரு நாள் மரிக்க வேண்டும் என்று தேவன் நியமிச்சிட்டார். எவ்ரி மேன் ஹேஸ் டு டை. ஏன்னா இந்த உடம்பு எந்தென்றைக்கு உயிரோடு. ஆனா இயேசு வரப்போறாரு. வரும்போது இந்த அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையை, என்றென்றும் அழியாத ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடும். சாவுக்கேதுவாக, சாவுக்குனே நியமிக்கப்பட்ட இந்த உடம்பு என்றுமே சாகாத ஒரு நிலைக்கு ஆண்டவர் இந்த உடம்பை மாற்ற போகிறார். 54ஆம் வசனம், அழிவுள்ளதாகிய இது, அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாத ஒரு நிலையை அடையும் போது, சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாத ஒரு நிலைமைக்கு மாற்றப்படும் போது, மறுரூபமாக்கப்படும் போது, மரணம் ஜெயமாக என்ன செய்யப்படும். அப்ப என்னன்னா, இனிமே பரலோகத்துக்கு போன பிறகு மரணத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுக்க போகிற மறுரூபமான ஒரு சரீரத்துக்கு மரணம் வந்து மேற்கொள்ளவே முடியாது. அந்த இடத்துல நோ டெத். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற இடமே அழியாத இடம், அழியாத நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற கிரீடம் வாடாத கிரீடம், அழியாத கிரீடம். அங்க போறவங்களும் எப்படி இருப்பாங்கன்னா, அழியவே மாட்டாங்க, மரிக்கவே மாட்டாங்க. அங்க இருக்கிற தேவனும் எங்க எப்படி இருக்கிறார்னா, சாவாமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் வந்து ஆலோசனை பண்ணலை அப்படின்னா, இந்த அழிஞ்சு போற சரீரத்தை வச்சுக்கிட்டு, இந்த அழிந்து போற ஸ்ட்ரெங்த்தை வச்சுக்கிட்டு, கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா கீழ்ப்படிய வேணாமான்னு நான் வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணல. நான் தேவனுக்கு இருக்கிற வண்ணமா கீழ்ப்படிஞ்சேன். அப்படி என்னை சப்மிட் பண்ணேன். என் ஸ்ட்ரெங்த்தை வச்சு, என்னுடைய எபிலிட்டி வச்சு நான் வந்து ஆண்டவர் கீழ்ப்படிவனா கீழ்ப்படிய மாட்டேன்னா நான் தீர்மானிக்கலை. முழுவதுமாக தேவனுக்கு என்னை அர்ப்பணித்தேன். அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். அதனால தான் வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, சாவாமை உள்ள தேவன் அழிவுள்ளவர்களாகிய நம்மகிட்ட வந்து பேசி ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது அவர் எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, உன்னுடைய அழிஞ்சு போற இந்த சரீர ஸ்ட்ரெங்த்தை வச்சுக்கிட்டு, உன்னுடைய எபிலிட்டி வச்சுக்கிட்டுலாம் நீ கீழ்ப்படியணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணாதப்பா, அது எனக்கு பிரியம் இல்லை. நான் உனக்கு சொல்லுகிறதை அப்படியே செய். அதேதான் 147ஆம் சங்கீதம் 10 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தங்க ஸ்ட்ரெங்க் ஹெல்த் எல்லாம் வச்சுக்கிட்டு பெருமை பாராட்டுறவங்களாம் கர்த்தருக்கு பிடிக்காது. வீரனுடைய கால்களை பார்த்தா ஆண்டவர் பிரியப்படலை. குதிரையினுடைய ஸ்ட்ரெங்த்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கவங்களும் ஆண்டவர் பிரியப்படலை. தம்முடைய கிருபைக்காக காத்திருக்காங்க. ஆண்டவரே, இந்த அழிவுள்ள சரீரத்தை வச்சுக்கிட்டு, இந்த இயலாமையை வச்சுக்கிட்டு, உங்களுடைய கிரேஸை நான் நம்பி இருக்கேன் பாருங்க, அவங்க மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறாராம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பாடிலி எக்ஸசைஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் லிட்டில். ஆனால் தேவ பக்தி, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம தேவ பக்தியோடு இருக்கும்போது, அல்லது தேவனுக்கு பிரியமா வாழணும், அவரை நேசிச்சு வாழணும் நம்ம தீர்மானிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதானால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பவுல் அதை தெரிந்து கொண்டார். அவருடைய பாடிலி ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு நான் கீழ்ப்படியணுமா வேணாமான்னு அவர் கான்டெம்ப்ளேட் பண்ணல. காட்ஸ் கிரேஸை பிடிச்சிக்கிட்டாரு. இந்த உலகத்தில் நான் வாழும் நாட்களில் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்படியே மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறேன். அதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருவாருன்னு he did not trust in his strength, he trusted in the grace of God. அந்த கிருபையை சார்கிறவர்களுக்கு இம்மையிலும் பிரயோஜனம், மறுமையிலேயும்
பிரயோஜனம். அதனால தான் பிலிப்பியர் 1:19-21 அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி பேசும்போது சொல்லுகிறாரு, உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக இந்த பிரச்சனைகள் முடியும்னு நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவன் வந்தாலும் சரி சாவு வந்தாலும் சரி கிறிஸ்து என் சரீரத்தில், எந்த சரீரத்தில் இல்ல என் சரீரம் தான். எந்த சரீரம்? ஆமா, அழிவுள்ள இந்த சரீரத்துல, மரிக்க போகிற இந்த சரீரத்துல கிறிஸ்து இந்த அழிவுள்ள சரீரத்துல மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கு தக்கதாக இப்படி முடியும் சொல்லிட்டு சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமா, நான் உயிரோடு இருக்கும்போது மை லைஃப் இஸ் ஜீசஸ். அவர் தான் எனக்கு ஜீவன், அவருடைய வார்த்தை தான் எனக்கு ஜீவன், அவருடைய சித்தத்தை செய்வது தான் என்னுடைய வாஞ்சையும் போஜனமுமா இருக்கு. சாவு வந்தால் லாபம் தான், ஏன்னா அழியாமையை நான் சுதந்திரித்து தேவனோடு என்றென்று இருப்பேன். அப்போ அவர் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, பவுல் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணலன்னு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஐ டோன்ட் லுக் அட் மை ஹியூமன் ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஐ டோன்ட் கான்டம்ப்ளேட் வெதர் ஐ ஹவ் டு ஒபே காட் ஆர் நாட். என் சரீரத்தின் நிலையை பார்த்துக்கிட்டு நான் கீழ்ப்படினுமா வேணாமா நான் தீர்மானிக்கிறது இல்லை. இயேசுனுக்கு ஜீவனா மாறிட்டாரு. இந்த சரீரம் அழிய தான் போகுது, அழியாமே ஒரு நாள் சுதந்திரித்துக் கொள்ளும். அதை உணர்ந்துட்டு என் சரீரத்தை பிழைக்க வைக்கிறவர், என் சரீரத்தை சாவாமை கொண்டு போகிறவருடைய சித்தத்தை இந்த உலகத்துல நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன். அதான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணல, அதை பற்றி நான் கவலையப்படலை. ஐ டோன்ட் ஈவன் வரி அபவுட் த ஸ்டேட் ஆஃப் மை பாடி. ஐ ஜஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஒபேயிங் த லார்ட். கர்த்தரை நான் கீழ்ப்படிவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இதில் 3 நிலைகளை இன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். நம்முடைய மாம்சத்தோடு ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல், இன்னொரு விதமாக சொன்னால் நம்ம கவனித்தது போல் இன்றைக்கு ஹியூமன் பாடிலி ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணாமல் கர்த்தரை டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன் பவுல் சொல்லுகிறார்? வாட் இஸ் த ரீசன் வை ஹி சேஸ்? என் சரீரத்தின் நிலையை வச்சுட்டு நான் கர்த்தரை கீழ்ப்படினுமா வேணாமா நான் ஏன் தீர்மானிக்க கூடாது? கர்த்தரை நம்பி அவர் சொல்றதை நான் அப்படியே செய்யணும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். முதலாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 17:23 25 28 25 சொல்லுகிறாரு, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற கர்த்தர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்றேன் நம்ம கருத்துக்காக. திரும்ப வாசிக்கிறேன். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற கர்த்தர். திரும்ப வாசிங்க. எல்லாருக்கும் ஜீவன் சுவாசம் சகலமும் கொடுக்கிற கர்த்தர். ஏன் நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டா, நம்பர் 1, the first truth you have to understand, our sustenance comes from God. நாம பிழைத்திருக்கிற பிழைப்பு, நம்முடைய ஜீவன் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா கர்த்தரிடத்திலிருந்து வருது. இது அழிவுள்ள சரீரம் தான், இது தற்காலிகமாக இந்த உலகத்தை நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை தான், ஒரு டெம்பரரி லைஃப் தான் இங்க வாழ்றோம். we are not going to live here forever. ஆனால் இதற்கான ஜீவன், இதற்கான சுவாசம், இதற்கு தேவையான எல்லாவற்றையும் யார் கொடுக்கிறார்? கர்த்தரே. அவர் தான் சப்ளை பண்றார். நாம் நம்மிலே ஜீவன் உள்ளவர்களா இருக்க முடியாது, நாம் நம்மிலே சுவாசம் உள்ளவர்களா இருக்க முடியாது, கர்த்தரையே சார்ந்திருக்கும். 28 தொடர்ந்து வாசிங்க. அதுல போட்டிருக்கு, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். திரும்ப சொல்லுங்க. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உயிரோடு இருக்கிறதும் அவரால் தான், சுவாசிக்கிறதும் அவரால் தான், அசைவாடுறது அவரால் தான். அப்போ நீ எதுக்கு உன்னுடைய சித்தத்தை நீ செய்கிற? அவர் என்ன சொல்றாரு அதை செய்யப்பா. எல்லாம் வாங்கினது, உயிரோடு இருக்குது, பிழைச்சிருக்குது எல்லாமே யாராலே? சொல்லுங்க. தேவனாலே. எல்லாத்தையும் அவற்றை தானே வாங்கின, அவற்றை பெற்று கொண்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ நடக்காத. பவுல் என்ன சொல்றாருன்னா, இதை நான் கண்டுபிடிச்சேன். என் ஜீவன் இன்னைக்கு இருக்கிறதும் அழிவுள்ள சரீரத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் இந்த அழிவுள்ள சரீரத்துக்கு வேண்டிய உணவு, உடை, உயிர், சுவாசம், நடமாடுறதுக்கு பலன் எல்லாமே அவர் தான் கொடுக்குறார். இயேசு சொன்னார், என்னாலே எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் தான் எல்லாத்துக்கும் ஊற்று. அப்போ அவர்கிட்ட நீ சோர்ஸ் பண்ணும்போது, when your sustenance comes from God, தேவனிடத்திலிருந்து உன்னுடைய பிழைப்பு, உன்னுடைய ஜீவன், உன்னுடைய எல்லாம் கிடைக்கும் போது நீ அவருக்கு தானே கீழ்ப்படியணும்.
அவருடைய சித்தத்தை தானே நீ செய்யணும். நீ எதுக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போய் உட்காந்துக்கிட்ட? மாம்சமா அவனுக்கு ஜீவன் கொடுத்துச்சு, இந்த ரத்தம் அவனுக்கு ஜீவன் கொடுத்துச்சு இல்ல. இது எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுத்தவர் கர்த்தர். இயேசு சொல்லும்போது சொல்லுவார், ஏப்பா காகங்களை கவனிச்சு பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கறது இல்லை, ஆனால் பரமபிதா அவைகள் எல்லாவற்றையும் பிழை போட்டுக்கிறார். அவர்களை பார்க்கலும் நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்ப நம்மளை பிழை போட்டுறது யாருன்னா கர்த்தர். அவர் தான் ஜீவனை கொடுக்கிறார், அவர் தான் பெலனை கொடுக்கிறார், அவர் தான் ஆயுசு நாட்களை கொடுக்குறாரு. எல்லாத்தையும் அவர்கிட்ட வாங்கிட்டு என்னமோ நம்ம உடம்பு தான் எல்லாத்தையும் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி நீ உடம்பை போய் பார்க்காத, உன்னுடைய ஹியூமன் செல்ஃபை நீ போய் ட்ரஸ்ட் பண்ணாத, தேவனை சார்ந்தகள், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாக நீ வாழ. ஏன்னா நீ அவர் தான் எல்லாம் உனக்கு தருகிறார்னு கண்டுபிடிக்கும் போது, ஆண்டவரே ஜீவனானாலும் சரி சாவினாலும் சரி உம்மை நான் மகிமைப்படுத்தணும், உமக்கு பிரியமா வாழணும், உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படையணும், உம் சித்தத்தை இந்த உலகத்தில் செய்யணும். நான் மாம்சத்துக்கு ரத்தத்துக்கு நேராக நான் திரும்ப மாட்டேன், கொடுக்கறதெல்லாம் நீர், உமக்கே உகந்த வாழ்க்கை வாழுவேன். ஹல்லேலூயா. our sustenance comes from God. நம்முடைய பிழைப்பூட்டுதல் தேவனால் உண்டாகிறது. ரெண்டாவது ஒரு முக்கியமான சத்தியம் கண்டுபிடிக்கணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் அல்லது 5 வசனங்கள். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? 5ஆம் வசனம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் இல்லை. இன்றைக்கு நம்ம ஒரு பாட்டு கூட பாடினோம் இல்லையா வர்ஷிப்ல, என்னால் ஒன்றும் கூடாது என்று என்னையே தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பி உள்ளேன். ஏனென்றா நீர் தான் சர்வ வல்லவர். இவர் சொல்லுகிறாரு, என் தகுதி, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிறைவுன்னு ஒன்று இருக்குன்னா அது என்னால கிடையாது, எல்லாமே ஆண்டவரால். ஸோ செகண்ட் ஒன், not only our sustenance comes from God, number 2, our sufficiency comes from God. Our sufficiency comes from God. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், not that we are sufficient of ourselves. CSB ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்து, not that we are competent, we are competent in ourselves to claim anything as coming from ourselves. Our adequacy is from God. எங்களாலே தான் எல்லாம் நடக்குது நாங்கள் சொல்றதுக்கு நாங்க நிறைவுள்ளவர்கள் கிடையாது. எங்க அடிக்வசி, எங்களுடைய நிறைவு எங்கிருந்து வருதுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. CEB அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், காமன் இங்கிலீஷ் பைபிள், அதுல it isn't that we ourselves are qualified to claim that anything came from us. எங்கிட்ட இருந்து எல்லாம் வந்துச்சுன்னு குவாலிஃபை பண்றதுக்கு என்கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. குவாலிஃபிகேஷன் இஸ் ஃப்ரம் காட். NLVன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், நியூ லிவிங் வெர்ஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அருமையாக இருந்தது. we know we are not able in ourselves to do any of this work. இந்த எந்த வேலையும் செய்யறதுக்கு எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாவற்றையும் செய்ய பண்ணுகிற God is the one who makes us able to do all these things. இவைகள் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு ஆண்டவர் தான் பலன் கொடுக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய சஃபிஷியன்சி, என்னுடைய தகுதி, என்னுடைய நிறைவு எல்லாம் யாற்றிருந்து வருதுன்னா தேவனிடத்திலிருந்தே வருகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 2:13. தேவனே விருப்பத்தை உண்டாக்குறாரு, செய்கை உண்டாக்குறார். பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நாங்கள் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்றார். அர்த்தம் என்ன? உங்கள்கிட்ட விருப்பத்தை உண்டாக்குறவர் செய்கையை உண்டாக்குறாரு. அந்த செய்கையை துவக்கினவர் இருக்காருல்ல, நற்கிரியை துவக்கினவர் இருக்காருல்ல, அதை அவரே முடிய பண்றாரு. அர்த்தம் என்னன்னா, ஸ்டார்ட் டு ஃபினிஷ், என்டையர் சஃபிஷியன்சி, உங்கள் தகுதி, உங்கள் நிறைவு, உங்கள் தேவை எல்லாவற்றையும் சப்ளை பண்றவர் யாருன்னா தேவனே. அப்ப சப்ளை அவற்றை வாங்கிட்டு நீ உன் விருப்பத்தின் போல போகக்கூடாதுப்பா. சப்ளை அவற்றை வாங்குற அப்படின்னா அவருடைய பிரியத்தை நிறைவேற்றணும். அதான் கருத்து. புரியுதுங்களா நான் சொல்றது? உங்க ஆபீஸ்ல ஒரு வாகனம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த வாகனத்தை எதற்கு பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. எப்பா இந்த வாகனத்தை வச்சு காலையில 4 மணிக்கு நீ போய் இத்தனை கடையில் பால் போட்டு வரணும்னு சொல்றாங்க. இந்த மனுஷன்
வண்டியும் கம்பெனிலேருந்து வந்தது, அதுக்குரிய டீசலும் கம்பெனி ஊற்றுது. இவர் அந்த வண்டியில் குடும்பத்தை ஏற்றிக்கிட்டு திருநெல்வேலியில் உள்ள மாமாவை பார்க்க போகிறேன்னு கிளம்பி போனால் கம்பெனி ஒத்துக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க, ஒத்துக்குமா? ஒத்துக்காது. என்ன சொல்லும்? என் வண்டி, நான் போட்ட டீசலு, உனக்கு சம்பளம் கொடுக்கறது நான், காலில் பால் போட்டு வாப்பான்னா நீ திருநெல்வேலி போனால் எப்படிப்பா அது? அப்போ என்ன செய்வார்? டெர்மினேட் பண்ணுவார் வேலையிலேருந்து, இல்லையா? வண்டியை வாங்கிடுவார். பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்க நிறைவு எல்லாம் கர்த்தருடையது. விருப்பத்தை உண்டாக்குனவர் அவர் தான், செய்கையை உண்டாக்குனவர் அவர் தான், செய்கையை துவக்கினவர் அவர் தான், முடிக்க போறவரும் அவர் தான். இந்த உலகத்தில் நமக்கு தேவை எல்லா சஃபிஷியன்சியும் அவர் தான் கொடுக்குறாரு. அவற்றை நிறைவை வாங்கிட்டு உன்னுடைய நினைவுகளை நிறைவேற்றாதப்பா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்று. கடைசியா மூன்றாவது, முதல்ல சொன்னேன் ஏன் நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட ஆலோசனை பண்ணக்கூடாதுன்னா, ஆர் சஸ்டினன்ஸ், என்னுடைய பிழைப்பு தேவனாலே உண்டாகிறது. ரெண்டாவது, மை சஃபிஷியன்சி, என்னுடைய நிறைவு தேவனாலே உண்டாகிறது. இப்போ மூன்றாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேவ ஞானத்தோடு சொல்லுகிறாரு. ரோமர் 6:12-14 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆழாதிருப்பதாக. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது, சாவுக்கேதுவான உங்க சரீரம். இது ஒரு டெம்பரரி பாடி. இந்த டெம்பரரி பாடிக்கும் வேண்டிய உணவை கர்த்தர் கொடுத்தாரு, மூச்சை கர்த்தர் கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, இல்லையா? தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுத்த பிறகு இந்த சரீரத்தை வச்சுட்டு பாவத்தில் ஆளுகை செய்யறதுக்கு அல்லது உங்க இஷ்டம் போல மாம்சத்தின்படி வாழ்றதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதத்தின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாம, not giving your body as instruments of unrighteousness, instruments of sin மாதிரி, என்னமோ பாவத்துக்குனே சரீரம் உண்டாக்கப்பட்டது போல பாவத்தை நிறைவேற்ற உங்க உடம்பை கொடுக்காம, உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். Give your body as instruments of righteousness. ஏன் தெரியுமா? இந்த சரீரத்திற்கு அழிவில்லாத ஒரு நிலையை கொண்டு வரதான் உங்களை ரட்சித்து வச்சிருக்கிறார். அதனால அதை உணர்ந்துட்டீங்கன்னா, அதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பாடியை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தின் பாவத்தை நிறைவேற்றுறதுக்கு, இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த பாடியை மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இன்னொன்று என்னன்னா, அதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்பர் 3, set apart our bodies for the sake of the Lord. நம்முடைய சரீரங்களை தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்ற நாம் பிரித்தெடுக்க வேண்டும். செட் அப்பார்ட், ஹோலினஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? செட் அப்பார்ட். செட் அப்பார்ட்னா, இப்போ உதாரணமா இந்த கப்பு ஒன்று இருக்கு. இந்த கப்பு எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எனக்கு எப்பெல்லாம் தாக்கு எடுக்குதோ, எப்பெல்லாம் எனக்கு தொண்டை வறண்டு போதோ, எனக்கு சூடாக தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த கப். ஆனால் இந்த கப்பு வெறும் இது மட்டும்தான் நிரப்புன்னு நினைக்காதீங்க. இந்த கப்பை வச்சுட்டு வெளியில் இருக்கிற மண்ணை கூட இதில் போடலாம். ஆமாம், அது உள்ளே பிடிக்கும். நாளைக்கு யாராவது ஒருத்தர் இதில் மண் வச்சு உள்ளே ஒரு செடி வளர்த்துட்டு இருந்தாங்க வச்சுக்கங்களேன், நான் பார்த்தா சும்மா இருப்பேன்? பரவாயில்லப்பா, இவ்வளோலாம் க்ரியேட்டிவாக இருக்கீங்களே, ரோஜா பூலாம் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு நான் பாராட்டுவேனா? சொல்லுங்கள், பாராட்ட மாட்டேன், இல்லையா? அல்லது இதை வேற ஒரு தவறான காரியத்தை நிரப்புறதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்க. இதுக்கு எந்த இன்டென்ஷன் நான் கொடுக்கலையோ அந்த இன்டென்ஷன் இல்லாத ஒரு காரியத்தை இதை நிரப்புறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நான் என்ன சொல்லுவேன்? இதுக்காக செய்யப்பட்டது இல்லையே. இதை நான் செட் அப்பார்ட் பண்ணியிருக்கேன், நான் தண்ணி குடிக்கணும்னு வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் இப்படி நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணீங்க, அதில் என்ன உள்ளே போட்டீங்க? பவுல் தான் சொல்கிறார், உங்கள் பாடி அழிவுள்ள சரீரம், இது அழியாமைக்காக ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிச்சு இயேசு கிறிஸ்துவோட உயிரோடு எழுப்பியிருக்காரு, உங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பாடியை கொண்டு போய் நீங்கள் அசுத்தத்திற்கும் உலக இச்சைகளை நிறைவேற்றிருக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற தப்பு. செட் அப்பார்ட் யுவர் பாடி. செட் அப்பார்ட்னா ஹோலினஸ், பரிசுத்தம் அப்படின்னாலே பிரித்து வைக்கிறேன். யாருக்காக? தேவனுக்காக. 1 கொரிந்தியர் 9:26-27 சொல்றாரு, நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண மாட்டேன், லைஃபை பர்பஸ் இல்லாமல் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு 27ஆம் வசனத்தில் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே வேஸ்டா போயிடாம இருக்கிறதுக்கு என் சரீரத்தை என்ன பண்றேன்? ஒடுக்கி கீழ்ப்படம்னா ஐ எம் புட்டிங் restrictions on my body.
ஒரு டிரான்ஸ்லேஷன் NIV சொல்லுது, ஐ டிசிப்ளின் மை பாடி அண்ட் மேக் இட் மை ஸ்லேவ். என் சரீரத்தை வந்து ஒடுக்கி அடக்கி என் அடிமையாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சரீரத்தை வச்சு நான் கர்த்தரை மட்டும் தான் மகிமைப்படுத்தணும், வேறு எதுக்கும் நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் யூஸ் இட் ஒன்லி ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அதற்காக என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். எப்போ இந்த ஞானம் வருதுன்னு சொன்னால், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ண மாட்டேன். இந்த மாம்சம் அழிவுள்ளது, ஆனால் அழியாமையை சுதந்திரிக்க ஆண்டு நித்திய ஜீவனை உள்ள வச்சிருக்கிறாரு. இதை கர்த்தருக்காக மாத்திரம் நான் செலவழிப்பேன். 3 இம்பார்ட்டன்ட் தாட்ஸ். முதலாவது, மை சஸ்டெனன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். என்னுடைய வாழ்வு தேவனாலே வருகிறது. மை சஃபிஷியன்சி கம்ஸ் ஃப்ரம் காட். என் நிறைவு கர்த்தராலே வருகிறது. மூன்றாவது, ஐ செட் அப்பார்ட் மை பாடி ஃபார் காட். என்னுடைய சரீரத்தை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற என் சரீரத்தை நான் பிரித்து வச்சிருக்கேன். அதனால் நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் இவைகளெல்லாம் தந்த தேவனுக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 20 நாட்களாக ஒவ்வொரு அதிகாலையிலையும் எங்களை கூடி வரச் செய்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, கேட்கும்படி, தியானிக்கும்படி எங்களுக்கு தந்த இந்த அனந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரலோக மன்னாவினால் எங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்கினதற்காய் நன்றி. இவைகளெல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. என்று கேட்டது போல விருப்பத்தை உண்டாக்கினீர், செய்கையை உண்டாக்குகிறீர், நற்கிரியை துவங்குகிறீர், அந்த நற்கிரியை பூரணப்படுத்துகிறீர். இந்த 20 நாட்கள் எங்களோடு நீர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலின் மேன்மை இந்த அதிகாலத்தில் எங்களுக்கு அதிகாலை வேளைகளில் எங்களோடு நீர் போதித்து வழி நடத்தினீர். உமக்கு மட்டும் கீழ்ப்படிய, கீழ்ப்படிதலால் உமக்கு பிரியமாயிருக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கீழ்ப்படிதலால் உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபைத்தார். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமையின் சுபாவங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருக்கு நாங்கள் முழுமையாய் அர்ப்பணித்து ஜீவிக்க, உம் சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க கிருபை தந்து ஆளுகை செய்யும், வழி நடத்தும். பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம சர்ச்சுடைய மெம்பர்ஷிப் ஃபார்ம்ஸை கரெக்ட் பண்ணாதவங்க இருப்பீங்களான்னா தயவு செய்து பின்னால் போயிட்டு இன்னைக்கு அந்த ஃபார்ம்ஸை கரெக்ட் பண்ணி கொடுத்து விடுங்க. வெளியில் எல்லாருக்கும் டீ இருக்குது, குடிச்சிட்டு போங்க. அதே போல் இன்னைக்கு கடைசி நாள் ஜெபம், கூடுமான வரைக்கும் இதில் பங்கெடுக்க தீர்மானம் எடுங்கள். காலையும் மாலையும் ஜெபம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.